சென்னை அணிக்கு எதிரான ஐபிஎல் போட்டியில் லக்னோ அணி அபார வெற்றி பெற்றது. ஐபிஎல் தொடரின் 59வது லீக் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ், லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிகள் மோதின. லக்னோவில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற லக்னோ அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் ஆடிய சென்னை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 187 ரன்களை சேர்த்தது. லக்னோ சார்பில் சிறப்பாக பந்து வீசிய ஆகாஷ் சிங் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். அதைத் தொடர்ந்து 188 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய லக்னோ அணி தொடக்க முதலே அதிரடி காட்டியது. தொடக்க வீரர் மிச்சல் மார்ச் 38 பந்துகளில் 90 ரன்கள் குவித்தார். இதனால் லக்னோ அணி 16.4 ஓவர்களில் இலக்கை எட்டி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. வெறும் 16 பந்துகளை மட்டுமே வீசிய சென்னை அணி வீரர் ஆன்சுல் கம்போஜ் 69 ரன்களை விட்டுக் கொடுத்துள்ளார். அவரது இரண்டாவது ஓவரின் முதல் 4 பந்துகளை மிச்சல் மார்ஷ் சிக்ஸருக்கு பறக்கவிட்டார். அவரது மூன்றாவது ஓவரின் முதல் 4 பந்துகளை நிக்கோலஸ் பூரன் சிக்ஸருக்கு பறக்கவிட்டார். பிளே ஆஃப் வாய்ப்பை இழந்த லக்னோ அணி சிஎஸ்கேவின் பிளே ஆஃப் வாய்ப்புக்கு முட்டுக்கட்டை போட்டுள்ளது.